காலைதோறும் புதியவை. பர்வதமும் சமமாகும். ஜூன் 16. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14:14. பயம், கலக்கம், திகில், துன்பம், நஷ்டம், நோய், பிரச்சனைகள் என மாறி மாறி சிலர் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். 1993 முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தனது தொடக்க உரையில் நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே என கூறினார். குழந்தைகளுக்கு இருள் பயம் என்றால் வாலிபர்களுக்கு மேடை பயம். பெரியவர்கள் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் மீண்டும் அப்படி ஆகுமோ என பயம். இப்படிப்பட்ட பெரிய பர்வதங்கள் இன்று நம் வாழ்க்கையில் காணப்படலாம். அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது அவைகளை சுலபமாக கடந்து விடலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அவை நம் முன்னே சம பூமியாக இப்போதே மாறும். எப்படி தேவன் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் இஸ்ரவேலரை நடக்க வைத்து பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை பார்த்து, பயந்தவர்களிடத்தில் நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கூறினார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பெத்தனி ஹாமில்டன் என்ற 13 வயது நீச்சல் வீராங்கனை ஒரு முறை சார்க் மீனிடம் மாட்டி தன் இடது கையை இழந்தார். அவர் பயப்படவே கூடாது என்று முடிவு செய்து செயற்கை கைகளை பொருந்தி பிற்காலத்தில் தேசிய அளவில் பங்கு பெற்று ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபம். தேவனே, போராட்டங்களை சுலபமாய் எதிர்கொள்ள ஞானம் தாரும். ஆமேன்.